கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். இலங்கையில் இப்போது அதிகளவில் பேசப்படுகின்ற விடயம் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மரண தண்டனை. ஒருவர் இலங்கையினுடைய 34வது போலீஸ் மாதிபர், இன்னொருவர் இலங்கையினுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர். இந்த 2 பேருக்கும் எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மரண தண்டனை எவ்வளவு நடைமுறை சாத்தியமானது? சட்ட புத்தகம் மற்றும் நடைமுறையின்படியாக இலங்கையில் சட்டப்படி மரண தண்டனை உள்ளது. ஆனால் அப்படி இலங்கையினுடைய சட்ட புத்தகத்திலே மரண தண்டனை இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இது கடந்த 40 ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லை. 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் எவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. பிள்ளையான் ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர். இதுவும் ஒரு கொலை, தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் பிரதிநிதியினுடைய கொலை. ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சிறையில் வைக்கப்பட்டு அடுத்த ஆட்சி வந்தவுடனே விடுதலை செய்யப்படுகிறார். அவருக்கு எதிரான வழக்குகள் முடிவுறுத்தப்படுகிறது. அதன் பின்பதாக அவர் நாட்டினுடைய இராஜாங்க அமைச்சராக மாறி வருகிறார், அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். ஆகவே இந்த கொலைகளுக்கான நிதியின் நியாயமான முறையில் வழங்கப்படவில்லை. இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இப்போது அதிகளவில் பேசப்படுகின்ற விடயம் பூஜித ஜெயசுந்தரம் மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மரண தண்டனை. ஒருவர் இலங்கையினுடைய 34வது போலீஸ் மாதிபர், இன்னொருவர் இலங்கையினுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர். இந்த 2 பேருக்கும் எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய நீதிமன்ற கட்டமைப்பில் கடந்த 40 ஆண்டுகளாக மரண தண்டனை என்பது கிடையாது. ஆனால் இப்போது இவர்களுக்கு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விவகாரங்களில் அரச பதவியை துஷ்பிரயோகம் செய்தமைக்காக இவர்களுக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு முதல் நாளே பூஜித ஜெயசுந்தர் அவர்களுக்கு சம்பவம் இடம்பெறுவதற்கு முதல் நாளே இந்த விவகாரம் தெரியும் என்று சொல்லிக்கும். அதே போல் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு இது அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அவர் அதனை தடுப்பதற்கு அல்லது முப்படைகளை கொண்டு இந்த நிகழ்வுகளை உயிர் சேதங்களை இடம்பெறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என்பது இவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டாகும். இந்த நிலையில் ஒரு விடயத்தை மிக தெளிவாகவும் பிரதானமாகவும் கூறிக்கொள்ள முடியும். அதாவது இலங்கையினுடைய காவல்துறை தலைமையினுடைய வரலாற்றிலே இது ஒரு அசாத்தியமான விடயம். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக 3 போலீஸ் மாதிபர்கள் குற்றவாளிகளாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய காவல்துறையினுடைய அதி உயர் நிர்வாக பதவியாக இருக்கக்கூடிய போலீஸ் மாதிபர் IGP என்று சொல்லக்கூடிய பதவியை பல்வேறு காலகட்டங்களில் பலர் வகித்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் வருகிற போது இலங்கையினுடைய 34வது போலீஸ் மாதிபராக இருக்கக்கூடிய பூஜித ஜெயசுந்தர 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடைபெறலாம் என்ற புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதும் அவற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாக பூஜித ஜெயசுந்தரம் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 31ஆம் தேதி 3 நீதிபதிகள் அடங்கிய கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்றத்தினுடைய அமர்வு 2 நீதிபதிகளின் பெரும்பான்மை தீர்ப்பின் அடிப்படையில் குற்றவாளியாக கண்டது. அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 3வது நீதிபதி அதனை மறுத்திருந்தார். இருந்தாலும் பெரும்பான்மை நீதிபதிகளுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இது நிறைவேற்றப்பட்டது. அடுத்ததாக வரலாம் 35வது போலீஸ் மாதிபர் CD விக்ரமரத்ன. பூஜித ஜெயசுந்தரவுக்கு தொடர்ந்து பதவியேற்ற CD விக்ரமரத்ன 2020 முதல் 2023 வரை போலீஸ் மாதிபராக பணியாற்றியிருக்கக்கூடியவர். கடந்த ஜூலை மாதம் 17 அன்று அவர் தனது இல்லத்திலே துப்பாக்கியால் சூட்டு காயத்துடன் தற்கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நிலையில் உயிரிழந்திருந்தார். 36வது போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன். CD விக்ரமரத்னவை தொடர்ந்து 36வது போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோனுடைய பதவிக்காலம் கடும் சர்ச்சைக்குள்ளானது. வெலிகமவில் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றம் கைது செய்து உத்தரவு பிறப்பித்ததைத் தொடர்ந்து 2025 மார்ச் மாதத்தில் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். பின்னர் விளக்கமறையில் வைக்கப்பட்டவர் ஏப்ரல் 10 அன்று நிபந்தனை பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபர்கள் தொடர்ச்சியாக 3 பேர் இப்படியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக ஒருவர் தற்கொலை செய்திருக்கிறார்,
ஒருவர் தலைமறைவாக இருந்தார். நாட்டினுடைய போலீஸ் மாதிபர் ஆக இருந்திருக்கக்கூடிய ஒருவர் தலைமறைவாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய நிலைமையை பாருங்கள். இன்னொருவர் பூஜித ஜெயசுந்தர. இப்போது இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பூஜித ஹேமஸ்ரீ மரண தண்டனை தீர்ப்பு இலங்கையில் மரண தண்டனைக்கு சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்வியையும், அதே நேரத்தில் மரண தண்டனையா பொது மன்னிப்பா, இலங்கையினுடைய அரசியலமைப்பு கூறுகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் விரிவாக இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் வழக்கினுடைய முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை தீர்ப்பின் பின்னணி, குறிப்பாக 273 உயிர்களை பறிகொண்ட ஒரு பேரவலத்தில் முன்கூட்டியே எச்சரிக்கை கிடைத்தும் தடுக்க தவறிய குற்றத்திற்காக உயர் அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டதுதான் இங்கு பிரதானமான விடயமாகும். உண்மையில் குறிப்பாக மரண தண்டனை ஒன்றே போதுமானதாக இருக்கிறதா இந்த குற்றத்திற்கு? கொஞ்ச நஞ்சமல்ல, 273 உயிர்கள் பறிபோக காரணமாக தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை அலட்சியமாக அசண்டையினமாக வைத்திருக்கிறார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் அன்று இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தடுத்திருக்கலாம். இதன் மூலமாக பலியான 273 அப்பாவி உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். ஆகவே 273 உயிர்களினுடைய உயிரிழப்புக்கு காரணமான இவர்களுக்கு மரண தண்டனை என்ற போர்வையில் இவர்கள் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாறி ஒரு நாள் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையில் அடுத்து வருகின்ற ஆட்சிகளில் அப்படி நடக்கலாம். இப்போதே அலெக்ஸ் அப்படி சொல்லியிருக்கிறார், இவர்களுடைய இந்த பூஜிதவுக்கு மரண தண்டனைகா ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார். அப்படியாக இருந்தால் தப்பித்தவரை இவர்களுடைய ஆட்சியை உருவாக்கமாக இருந்தால், எங்களுடைய நாட்டு மக்களுக்கு தெரியும், மாறி மாறி செலுத்து போனதாக சொல்லி வேறு வேறு ஆட்சியாளர்களை கொண்டு வரக்கூடியவர்கள். அப்படியாக இருந்தால் அடுத்து ஒரு ஆட்சி மலரமாக இருந்தால் அவர்கள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் இவர் விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என்பதில் என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இப்படி ஒரு கேள்வி நியாயமானதாக முன்வைக்கப்படுகிறது. 270 உயிர்களினுடைய பறிப்புக்கு காரணமான, 270 குடும்பங்களினுடைய கண்ணீருக்கு காரணமான இந்த நபர்களுக்கு வெறுமனே நிறைவேற்றப்படாத மரண தண்டனை ஒரு போதுமான விடயமா? இதனை ஒரு வரலாற்றினுடைய சிறப்பான தீர்ப்பாக கொண்டாட முடியுமா? இப்படியான கேள்விகள் இருக்கிறது. உண்மையில் நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்க முடியாது. ஆனால் இந்த சட்டத்தின் பேரில் இருக்கக்கூடிய இப்படியான பலவீனங்களை பேசியே ஆக வேண்டும். ஆகவே இவர்களுக்கு தண்டனை போதுமானதா என்கின்ற கேள்வி உங்களிடமே முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், வெறுமனை 2 அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்குவதுடன் வழக்கு முடிந்துவிடப் போகிறதா, அல்லது தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் யார் என்பதை வெளிக்கொண்டு வருவதே உண்மையான நிதியா? உண்மையில் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது கோட்டாபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு என்பது பொதுவான வாதமாகும். அப்படியாக இருந்தால் கோட்டாபாய ராஜபக்ச ஏன் கைது செய்யப்படவில்லை? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கின்ற அளவுக்கு இந்த வழக்கு நகர்ந்து விட்டது என்று சொன்னால், பிரதான சூத்திரதாரி என்று அடையாளப்படுத்துகின்ற, இவர்கள் சந்தேகிக்கின்ற, பொதுவாதமாக முன்வைக்கின்ற கோட்டாபாய ராஜபக்ச ஏன் இன்னமும் கைது செய்யப்படவில்லை? அதே நேரத்தில் இன்னும் சில கேள்விகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இலங்கையில் மரண தண்டனை எவ்வளவு நடைமுறை சாத்தியமானது? சட்ட புத்தகம் மற்றும் நடைமுறையின்படியாக இலங்கையில் சட்டப்படி மரண தண்டனை உள்ளது. ஆனால் இப்படி இலங்கையினுடைய சட்ட புத்தகத்திலே மரண தண்டனை இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இது கடந்த 40 ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லை. 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் எவருக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. தீர்ப்பு மரண தண்டனை என கூறப்பட்டாலும் நடைமுறையில் அவர்கள் சிறையில் ஆயுள் தண்டனை கைதிகளாகவே வைக்கப்பட்டிருப்பார்கள். எனவே இது எந்த அளவுக்கு ஒரு வலுவான தடுத்து நிறுத்தும் காரணியாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி. உண்மையில் அது ஆயுள் தண்டனையாக மாறினால் அல்லது இவர்கள் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டால், உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய சிறைச்சாலைகளினுடைய சீத்துவம் எப்படியானது என்று சொல்லி, அங்கு என்ன இல்லை என்று கேட்கின்ற அளவுக்கு, அரசு தரப்பை கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக வெலிக்கடை சிறையாக இருக்கலாம், அல்லது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் நடந்த கலவரங்கள் தொடர்பாக தெரியலாம். எப்படி அவர்களிடம் ஆயுதம் வந்தது, எப்படி அவர்களிடம் போதைப்பொருள் இருக்கிறது, எப்படி அவர்களிடம் தொலைபேசி இருக்கிறது, எப்படியெல்லாம் கேள்வி இருக்கிற போது இவர்கள் சிறையில் இருந்து எப்படியான வசதிகளை அனுபவிக்கப் போகிறார்கள் என்கின்ற கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. இப்படியான நிலையில் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல அடுத்த ஆட்சியில் பொது மன்னிப்பு சாத்தியமா? சாத்தியம். இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படியாக ஜனாதிபதியின் ஒரு கைதியினுடைய தண்டனையை குறைப்பதற்கோ அல்லது பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்வதற்கோ அதிகாரம் உள்ளது. வரலாற்றில் அப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் பல சந்தர்ப்பங்களில் சுதந்திர தினம், மத பண்டிகைகள், ஜனாதிபதிகள் தம் அதிகாரத்தை பயன்படுத்தி மரண தண்டனை கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள் அல்லது ஆயுள் தண்டனையாக குறைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், மிரிசுவில்
படுகொலை தொடர்பான கைதி எப்படி ஜனாதிபதி பொது மன்னிப்பிலே விடுதலை செய்யப்பட்டார் என்று. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது அல்லது எதிர்கால ஜனாதிபதிகளால் அரசியல் நலன் கருதி இவர்களுக்கான மன்னிப்பு வழங்கப்படுவதற்கான கதவுகள் இலங்கையில் தற்போதைய சட்ட கட்டமைப்பில் திறந்தே காணப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் மிக தெளிவாக பேச வேண்டும். இது இந்த நேரத்தில் பேசப்படக்கூடிய விடயமா, பேசுவதற்கு உகந்த விடயமா என்பதற்கு அப்பால் சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிற போது இதையும் பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக இந்த நீதி அல்லது இந்த தண்டனைகள் விரைவாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. 5 ஆண்டுகளிலாவது கிடைத்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் இழைக்கப்பட்ட அநீதிகள் எத்தனை அரை நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னமும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னால் இதற்கான பதிலை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்ற கேள்வியும் இருக்கிறது. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் பிரதானமாக சிங்கள கிறிஸ்தவ மக்களாக இருந்த நிலையில் அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கு விரைவாக முன்னெடுக்கப்பட்டு தண்டனை வரை சென்றதாக எழுகின்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்கிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களிலே இது தொடர்பான விமர்சனங்கள் வருகிறது. இந்த தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இந்த தண்டனையை விமர்சனம் செய்யவில்லை, இந்த தண்டனை வழங்கியிருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் ஏன் தமிழ் மக்களுக்கான நீதியும் தமிழ் மக்களுக்கு எதிராக குற்றங்களை புரிந்தவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்படவில்லை என்கின்ற கேள்வி எழுப்பப்பட வேண்டியது. ஏனென்று சொன்னால் இது ஒரு எடுகோள், இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே இந்த காலப்பகுதியிலே அந்த கேள்வியையும் கேட்டாக வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், 1990களிலே யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் கொடூர சம்பவங்களில் குற்றஞ்சாட்டப்பட்ட தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படாமல் மாறாக லலித் கேவா போன்றவர்களுக்கு இராணுவ உயர் பதவிகளும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்ட வரலாறு இந்த நாட்டினுடையது. ஆகவே ஏன் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி, சிங்கள மக்களுக்கு ஒரு நீதியா இந்த நாட்டில் மீளவும் அதே கேள்வி மிக நீண்ட காலமாக கேட்கப்படுகின்ற கேள்விதான் இப்போது மீளவும் கேட்கப்படுகிறது. பிள்ளையான் ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர். இதுவும் ஒரு கொலை, தமிழ் மக்களுடைய ஒரு அரசியல் பிரதிநிதியினுடைய கொலை. ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையான் சிறையில் வைக்கப்பட்டு அடுத்த ஆட்சி வந்தவுடனே விடுதலை செய்யப்படுகிறார். அவருக்கு எதிரான வழக்குகள் முடிவுறுத்தப்படுகிறது. அதன் பின்பதாக அவர் நாட்டினுடைய இராஜாங்க அமைச்சராக மாறி வருகிறார், அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். ஆகவே இந்த கொலைகளுக்கான நிதியின் நியாயமான முறையில் வழங்கப்படவில்லை. இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலினுடைய பின்னணியில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் புலனாய்வுத்துறையினுடைய பிரதானே சுரேசாலை மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் விசாரணை போக்குகள் குறித்த முரண்பாடுகள் இருக்கிறது. இப்போது சுரேசாலை தொடர்பான பேச்சே இல்லை, மழுங்கடிக்கப்பட்டுவிட்டது. தென்னிலங்கையினுடைய சிங்கள இனவாத சக்திகளுக்கு அரசு பயந்து விட்டதா? இப்படியான கேள்விகள் முன்வைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் சிறுபான்மை தமிழர்களாக இருக்கும்போது நீதி தாமதிக்கப்படுவதோ அல்லது மறுக்கப்படுவதோ ஏன்? பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கும்போது மட்டும் வேகம் காட்டுவது ஏன் என்கின்ற கேள்விகள் பொதுவான வாதமாக இருக்கிறது. இப்படியான நிலையில் நீதி என்பது அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே தராசில் அளக்கப்பட வேண்டியது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் தப்பிப்பதும் சாதாரண மனிதர்கள் பாதிக்கப்படுவதுமாக மாறக்கூடாது என்பதுதான் எங்கு முன்வைக்கும் பிரதானமான விடயமாகும். உண்மையில் ஒரு கேள்வியை உங்களிடமே கேட்டுவிடலாம். இலங்கையில் மரண தண்டனை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது பூஜித் ஹேமஸ்ரீ போன்றவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு நியாயம்தானா? உங்கள் கருத்துக்களை கருத்துப்பட்டியலே கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சேர்ந்து தொடர்ந்து இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசி பயணிக்க தயாராக இருக்கிறோம். உண்மையில் மரண தண்டனை என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு இப்போது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு தண்டனை. இது அவ்வளவுக்கு கொண்டாடப்பட வேண்டியதா? இந்த விவகாரத்தில் உயிர் பலி கொள்ளப்பட்ட 273 உயிர்களுக்கான நீதி என்பது இதன் மூலமாக கிடைத்து விடுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக ஒரு ஊடகமாக சமூகத்தினுடைய காவல் நாய்கள் என்று சொல்லுவார்கள் ஊடகத்தை. ஆகவே சமூகத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளை மிக தெளிவாக நாங்கள் முன்வைக்க வேண்டும், மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இது பிரதானமானது. அந்த அடிப்படையில் சமூகமாகிய உங்களை நோக்கி, இலங்கையினுடைய அதிகார மையங்களை நோக்கி சில கேள்விகளை கேட்க முடியும். பலியாடுகள் மட்டும்தான் சிறைக்குள்ளா? அதாவது பூஜித ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ வெறும் சிக்னல் கொடுக்காமல் தவறிய காவலர்கள் தான். ஆனால் அந்த தாக்குதலை திட்டமிட்டு நிதியுதவி அளித்து பின்னணியிலிருந்து இயக்கிய உண்மையான மகாமூளை முகமூடி எப்போது கிழிக்கப்படும்? நேற்றைய நாளில் நாங்கள் பேசுகிற போது ஹிஸ்புல்லா தொடர்பாக பேசியிருந்தோம். ஹிஸ்புல்லா ஆயுத ஜிகாத் அமைப்புகளுக்கு ஆயுதங்களை பெற்றுக் கொடுத்தார், இன்னும் பண உதவிகளை பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. சரியா பல்கலைக்கழகத்தை நடைமுறைப்படுத்தினார். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சஹ்ரான் காசிம் குழுவோடு அதே காத்தாங்குடியைச் சேர்ந்தவர். காத்தாங்குடியிலே இவரை தாண்டி இவருக்கு தெரியாமல் ஒரு துரும்பு கூட அசையாது என்கின்ற நிலையில் சஹ்ரான் காசிமினுடைய நகர்வுகள் இவர் அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக இருந்தால் ஹிஸ்புல்லா ஏன் கைது செய்யப்படவில்லை, விசாரணை செய்யப்படவில்லை?
சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதான சூத்திரதாரி அல்லது இவருக்காகத்தான் இந்த தாக்குதல் என்று சொல்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்ச ஏன் விசாரிக்கப்படவில்லை, ஏன் கைது செய்யப்படவில்லை? அதே போல இந்த விவகாரத்தில் அரசியல் லாபமடைந்தது யார்? ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பிருந்த அரசியல் சூழலும் தாக்குதலுக்கு பின் நடந்த ஆட்சி மாற்றமும் யாருக்கு சாதகமாக அமைந்தது? இந்த தீர்ப்பு அந்த அரசியல் லாபங்களை மறைப்பதற்கான ஒரு திரையா என்கின்ற கேள்வி எழுந்து நிற்கிறது. அதே நேரத்தில் சுரேஷ் அலகனுடைய நிழல் ஏன் விசாரணை முடங்குகிறது? சஹ்ரான் காசிமுடன் தொடர்பு இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டிய முன்னாள் உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் அலை மீதான முறையான சுதந்திரமான விசாரணை நடத்த தயங்குவதன் காரணம் என்ன என்கின்ற கேள்வியும், அதே போல இரட்டை நீதி தராசு என்கின்ற நிலைப்பாடு தமிழ் மக்களினுடைய உயிர் மதிப்பு குறைவாக மதிப்பிடப்படுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. செம்மணி மனித புதைகுழி வழக்கில் முதல் லதித் கெவலாகூட போன்ற அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகள் வரை ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட போது மௌனம் காத்த நீதித்துறை கொழும்பில் தாக்குதல் நடந்தது மட்டுமே இவ்வளவு வேகமாக இயங்கி இருக்கிறது. அப்படியாக இருந்தால் தமிழ் மக்களுடைய விவகாரத்தில் ஏன் வேகமாக இயங்க முடியாது? பிள்ளையான்களுக்கு பதவி, குற்றவாளிகளுக்கு கௌரவமா என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கில் கைதான பிள்ளையான் பின்னர் எப்படி ராஜாங்க அமைச்சரானார்? அவருடைய வழக்குகளில் இருந்து அவர் எப்படி விடுதலை செய்யப்பட்டார்? பாதிக்கப்பட்ட தமிழ் அன்னைமாருக்கான பதில் என்ன? ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களுக்கு ஓரளவாவது நீதித்துறையினுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. ஆனால் வீதிகளில் இறங்கி இன்று 2000 நாட்களை கடந்து 3000 4000 என நாட்களை தொட்டு கொண்டிருக்கும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடுகின்ற அந்த உறவுகளினுடைய அந்த தாய்மாருடைய கண்ணீருக்கு நீதிமன்றம் எப்படியான தீர்ப்பை எழுதப் போகிறது? உண்மையில் மரண தண்டனை ஒரு போலி நாடகமா? 1976க்கு பிறகு இலங்கையில் மரண தண்டனையே நிறைவேற்றப்படவில்லை. அப்படியாக இருந்தால் மரண தண்டனை என தீர்ப்பளிப்பது எவ்வகையான நடவடிக்கையாக இருக்கிறதா? இது ஒரு சட்டப்பூச்சாண்டியா என்கின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சுதந்திர தின பரிசாக விடுதலை இவர்களுக்கும் காத்திருக்கிறதா? தற்போதைய தீர்ப்பு மக்களின் கொந்தளிப்பை அடக்குவதற்காகத்தானா? அடுத்து வரும் ஜனாதிபதிகளின் ஜனாதிபதி பொது மன்னிப்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இவர்கள் ரகசியமாக விடுதலை செய்யப்பட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? உளவுத்துறை தகவல்களை புறக்கணிப்பது வரும் அலட்சியமா அல்லது கூட்டுச்சதியா என்கின்ற கேள்வியை இறுதியாக முன்வைக்கலாம். இந்திய உளவுத்துறையின் துல்லியமான நேரத்துடன் எச்சரித்தும் அதை தடுக்க தவறியது வரும் கடமை தவறியமைதானா அல்லது தாக்குதல் நடக்கட்டும் என்று விட்டு பிடித்த கூட்டுச்சதியா? இலங்கை நீதித்துறையின் மீது சர்வதேசத்திற்கு நம்பிக்கை வருமா? ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சர்வதேச விசாரணைகளை நிராகரிக்கும் இலங்கை அரசு இது போன்ற தீர்ப்புகள் மூலமாக சர்வதேச சமூகத்தை நம்ப வைத்து விட முடியுமா? இப்படியான நியாயமான கேள்விகள் ஏராளமாக எழுந்திருக்கிறது. மக்களே பதில் சொல்லுங்கள். கருத்துப்பட்டி உங்களுக்காக காத்திருக்கிறது. நன்றி. மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.